ராஜ்புத் ஃபேமிலியில பிறக்கிறாரு ரவீந்திர ஜடேஜா. என்னதான் ஒரு மன்னர் குடும்பத்துல பிறந்தாலும் அரசாங்கம் பண்ண ஒரு சின்ன வேலையால அவங்க மொத்த சொத்துக்களையும் அரசாங்கம் வந்து முடக்கிடுறாங்க. சோ அதனால ராஜ பரம்பரையில வாழ்ந்த ஒருத்தவங்க வீதிக்கு வர அளவுக்கு கீழ்நிலைக்கு போயிடுறாங்க. அம்மா நர்ஸ் வேலைக்கு போயிடுறாங்க, அப்பா செக்யூரிட்டியா போறாரு. சோ அதை பார்த்த ரவீந்திர ஜடேஜா அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம் ஏற்படுது இந்த சின்ன வயசுலயே. பையனுக்கு வந்து தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்கு, எப்படியாவது இதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஜடேஜாவோட அப்பா என்ன பண்றாரு அப்படின்னா பையனை கொண்டு போய் தெரிஞ்ச ஒரு ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட அனுப்புறாங்க. அந்த போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட போய் கிரிக்கெட் கத்துக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ நிறைய மேட்சஸ்க்கு எல்லாம் போறாங்க. ஒரு மேட்ச்ல ஜடேஜா நல்லாவே விளையாடல. அந்த போலீஸ் ஆஃபீஸர் கூப்பிட்டு கோவத்துல பலாரும் வராரு, உனக்கு எல்லாமே ஈஸியா கிடைச்சதுனால எல்லாத்தையும் ரொம்ப ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிறியா அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டுறாரு. அந்த அரைக்கு அப்புறம் அந்த மேட்ச்ல ஜடேஜா பயங்கரமா விளையாட ஆரம்பிக்கிறாரு. அந்த மேட்ச் இவங்க தோத்தா கூட ஜடேஜாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. இப்படி போயிட்டு இருக்கப்போ 2005 திடீர்னு வீட்டுக்கு வர அம்மா வந்து பயங்கரமா அழ ஆரம்பிச்சிடுறாங்க. என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி ஜடேஜா கேட்கும்போது பஸ்ல ஒருத்தர் எங்கிட்ட தப்பா நடந்துக்கிறாரு, கண்ட இடத்துல கை வச்சாரு, எனக்கு ரொம்ப அசிங்கமா போச்சு அப்படின்னு சொல்லி பயங்கரமா வந்து வேதனை பண்றாங்க. அதை பார்த்து ஜடேஜா என்ன தெரியுமா சொல்றாரு, கொஞ்சம் வருஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்கம்மா, நான் எப்படியாவது கிரிக்கெட்ல பெரிய ஆளே உங்களுக்கு ஒரு கார் வாங்கி தரேன், அந்த கார்ல நம்ம ஃபேமிலியா போவோம், அப்ப யாரும் உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா சொல்றாரு. ஆனாலும் இந்த இன்சிடென்ட் அவங்களை ரொம்ப மென்டலி அப்செட் ஆக்கிடுச்சு. அதனால சில மாதங்களே ஜடேஜாவோட அம்மா வந்து இறந்து போயிடுறாங்க. அது ஜடேஜாவால ஏத்துக்கவே முடியல. அந்த கோவத்தை எங்க காமிக்கிறதுன்னு தெரியாம இனிமே நான் கிரிக்கெட்டே விளையாட மாட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி போட்டு போயிடுறாரு. சில நாட்கள் கழிச்சு அவங்களுடைய கோச் அண்ட் சுத்தி எல்லாரும் சேர்ந்து அவரை கன்வின்ஸ் பண்ணி உங்க லைஃப் உங்க ஃபேமிலியை லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா நீ கண்டிப்பா பண்ணியே ஆகணும், உங்க அம்மாக்கு நீ கார் வாங்கி தரேன்னு சொல்லி அதை எப்ப நிறைவேற்ற போறா அப்படின்னு சொல்லி பயங்கரமா மோட்டிவேட் பண்ணி மறுபடியும் அவர் கிரிக்கெட்ல கொண்டு வராங்க. அவர் தன்னோட பெஸ்ட் கொடுத்து இந்தியன் டீம்ல செலக்ட் ஆகி இன்னைக்கு ஐபிஎல்லையும் வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. அவர் ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு காரை வாங்கி அதுல அவங்க அம்மாவுடைய போட்டோ வச்சு ஒரு ரவுண்ட் போன அப்புறம் தான் அவருக்கு ஒரு மிகப்பெரிய சாட்டிஸ்பாக்சன் ஏற்படுச்சுன்னு கூட ஒரு இன்டர்வியூ சொல்லியிருக்காரு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.